நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். ஸ்வர்ணதாரா பிளஸ் மற்றும் ஃப்ளெக்ஸி டிஜி பிளஸ். டவுன்லோட் த SKTM ஜுவல் ஆப் டுடே. ஸோ இது வந்து எனக்கு எப்படி கிடைச்சதுன்னா ஆடிஷன் தான். நான் ஃபர்ஸ்ட் ஆட்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சேனலில் வந்து ஆங்கரிங் பண்ணிட்டு இருந்தேன் 7 வயசு அப்போ. ஒரு மாடல் கோஆர்டினேட்டர் வந்து இந்த மாதிரி படம் பண்ணுறாங்க, யாரெல்லாம் சொல்லவே இல்லை, ஆடிஷன் இருக்கு போயிட்டு வாமா அப்படின்னு. ஃபர்ஸ்ட் திங் என்ன கேட்டாங்கன்னா, உங்க ஸ்டடீஸ் அண்ட் ஃபேமிலி சிச்சுவேஷன் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு? உங்க ஸ்டடீஸ் எல்லாம் நான் பண்ணேன்னா தெரியல. ஸ்டடீஸ் வந்து நான் வித்யாமந்திரில் படித்தேன். பட் என்னை வந்து ப்ளூ மூன்னு கூப்பிடுவாங்க ஸ்கூலில். அண்ட் பிரபுதேவா சார் கூட அவர் வந்து வெறும் டான்ஸ் ஷூட்டிங் மட்டும் அப்போதான் ஸ்ட்ரிக்ட். மீதி டைம்லலாம் செம ஜாலி, இதான் விளையாடினே இருப்பாரு, சொல்லினே இருப்பாரு. பட் அந்த டான்ஸ் ஷூட்டிங் பண்ணும்போது மட்டும். அண்ட் வீட்டில் எப்படி பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா வாஸ் அ ஆல்கஹாலிக் அண்ட் வந்து அப்யூசிவ். பயங்கரமாக போட்டு அடிப்பார். அடிநாட்டி எனக்கு இப்போ நான் அழுதேன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு என் குழந்தை நவ்யா வந்து கேட்பா, ஐயோ மிஸ்ஸிங் அம்மம்மா அப்படின்னு ஃபர்ஸ்ட் அவள் வந்து கேட்பா. என்னோட கரியரில் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது 7 வயசு தான் எனக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எங்கள் அம்மா தான். லைக் எல்லாமே. ஷி வாஸ் மை மதர், ஷி வாஸ் மை சிஸ்டர், ஷி வாஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். அம்மா இல்லாத அந்த தருணம் அப்படிங்கிறது நீங்க ரியலைஸ் பண்ணியிருப்பீங்கல்ல, அது எப்படி இருந்துச்சு அந்த நாள்? 24th December 2014. It was a day my soul left. அன்னைக்கு வந்து அந்த கல்யாணியும் இறந்துட்டா. இப்போ உங்க முன்னாடி இருக்கிற கல்யாணி வந்து இந்த தமிழ் திசை வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய கெஸ்ட் போல்ட் அண்ட் பியூட்டிஃபுல் கல்யாணி அவர்கள். வணக்கம். ஹாய் பிரியா, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? குட். ஸோ எஸ், வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே வந்து எங்க பார்த்தாலும் அந்த ஆன்டிக் பீஸா வந்து இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பாக்குறதுக்கு. உங்களுக்கு எப்படி? ஆக்சுவலி இது எல்லாமே வந்து எங்க அம்மாவோட கலெக்ஷன்ஸ். ஓகே. ஸோ எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வைக்கிறது. அந்த ஒரு ஸ்டைல், நம்ம வளர்ந்த ஒரு ஸ்டைல் இருக்கும்ல, வீட்டுல வந்து எப்படி வச்சிருந்தாங்கன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும்ல. ஸோ அது பார்த்து பார்த்து வளர்ந்ததுனாலே வேணுமோ எனக்கும் அந்த மாதிரி பிடிக்கும். ஸோ லாட் ஆஃப் ஹர்ஸ் வந்து அவங்கள்தான். ஓகே ஓகே. ஸோ எஸ், நம்ம அம்மா பற்றி பேசுனதுனால, ஸோ ஃபேமிலி அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ஒரு பேக் போன் தான், கரெக்டாக? நம்ம கரியர் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை பர்சனல் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும், ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா வந்து ஃபேமிலியோட சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ உங்களுக்கு வந்து மென்டல் பீஸ் ஆகட்டும், கரியர் வைஸ் போகிறதுக்காகட்டும், ஃபேமிலி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சு, இருக்கு? என்னோட கரியர்ல நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது 7 வயசு தான் எனக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எங்க அம்மா தான். லைக் எல்லாமே. ஷி வாஸ் மை மதர், ஷி வாஸ் மை சிஸ்டர், ஷி வாஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், மேனேஜர், எல்லாமே அவங்க தான். ஸோ ஸ்ட்ரெஸ்னா என்னன்னு கூட எனக்கு தெரியாது, அந்த அளவுக்கு எனக்கு இருந்தது. பட் ஆஃப்டர் ஷி பாஸ்ட் அவே, ரோஹித் வந்து ஹீ ஸ்டார்டட் டேக்கிங் ஓவர் லிட்டில் பிட். கண்டிப்பா அம்மாவோட ஸ்தானம் வந்து யாராலும் எடுக்க முடியாது. பட் எந்த அளவுக்கு வந்து இமோஷனல் சப்போர்ட் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஹீஸ் கிவன் மீ குட் இமோஷனல் சப்போர்ட். பட் ஃபேமிலி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க, அம்மா அப்படின்னா வந்து அம்மா அப்படிங்கறத தாண்டி சிஸ்டர், ஃப்ரெண்டா இருந்து கைட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு அந்த வார்த்தைக்கு வந்து நீங்க எப்படி வந்து ஃபீல் பண்றீங்க? இந்த அம்மா அப்படிங்கறத தாண்டி சில ரிலேஷன்ஸ் சொன்னீங்க, அதை தாண்டி அம்மா அப்படின்னா உங்களுக்கு என்ன ஒரு ஞாபகம்? இது எப்படி சொல்றது தெரியல. பட் எனக்கு அம்மானா, இப்ப எனக்கு அந்த அளவுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. ஸோ எனக்கு வந்து எங்க அம்மா என் கடவுள். ஸோ அவங்க வந்து குதி அப்படின்னாங்க, நான் குதிச்சிருவேன். அந்த மாதிரி இருந்தேன், அந்த மாதிரி பொண்ணா இருந்தேன். So she was the most and still is the most important person, human in my life. இப்போ வந்து soul, but the most important in my life. இன்னைக்கு வந்து ஏதாவது நடக்கும்போது நான் ஒன்றும் உட்காந்து அவங்க பேர் டு அம்மா பேர் அப்படி போட்டு தான் லெட்டர் எழுதுவேன். எனக்கு இந்த மாதிரி இருக்கு, கஷ்டமா இருக்கு, இல்லை டுடே வாஸ் அ குட் டே அப்படின்ட்டு நான் எழுதுவேன். அண்ட் ஃபனி வந்து என்ன விஷயம்னா, இப்போ நான் அழுதேன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் என் குழந்தை நவ்யா வந்து கேட்பா, ஐயோ மிஸ்ஸிங் அம்மம்மா அப்படின்னு ஃபர்ஸ்ட் அவள் வந்து கேட்பா. எனக்கே வந்து ஷாக்கிங்காக இருக்கும். ஸோ யா, ஷீ இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு விஷயம் நடக்கும்போது அம்மா இங்கே இருந்ததுதான் என்ன பண்ணியிருப்பா, ஓகே நம்மளும் இப்படி பண்ணி பார்ப்போம். இட்ஸ் ஐ ரிலேட் எவ்ரி திங் டு ஹர். ஓகே ஓகே.
ஸோ எஸ், கொஞ்சம் காம் டவுன் பண்ற மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க 7 வயசுல இருந்தே மீடியாக்குள்ள வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு ஏஜுக்குமே வந்து ஒவ்வொரு விஷயங்கள் வந்து இருக்கும். லைக் குழந்தையா இருக்கும் போது அது ஒரு சர்டன் விளையாட்டுத்தனமா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. நம்ம காலேஜ் பீரியட் அப்படின்னா அது ஒரு கைண்ட் ஆஃப் லைஃப். பட் உங்களுக்கு வந்து அந்த 7 வயசுல இருந்தே மீடியாக்குள்ள வந்துட்டீங்க அப்படிங்கும்போது அது ஒரு வேற ஒரு வேர்ல்டு இல்லையா? ஸோ நீங்க அந்த குழந்தையா இருக்கும்போது உங்களுக்கு என்னென்ன இருந்துச்சோ ஒரு சந்தோஷங்கள், நார்மலா ஒரு குழந்தைக்கு என்னென்ன கிடைக்குமோ அதெல்லாம் மிஸ் பண்ணீங்களா? இல்ல எப்படி நீங்க என்ஜாய் பண்ணீங்களா அந்த ஃபீல்ட? எனக்கு ஆக்சுவலி புரியல. லைக் நிறைய பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் நீ மிஸ் பண்ணிட்டியே. ஆனா எனக்கு மிஸ் பண்ண மாதிரியே தோணல. ஏன்னா ஷூட்டிங்ல இருக்கும்போது ஐ வாஸ் சோ லக்கி. ஐ காட் டு மீட் சோ மெனி பீப்புள். இப்போ நம்ம அண்ணா மாதிரியே நான் நிறைய பேரை நான் மீட் பண்ணியிருக்கேன். அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்றதா இருக்கட்டும், இல்ல இப்போ வந்து ஐ ஃபீல் ஐ ஹேவ் அந்த ஐ திங்க் கமல் சரோ யாரோ சொல்லியிருந்தாங்க, ஐ காட் வேர்ல்ட் நாலேஜ். ஓகே. எனக்கு புக் நாலேஜ் இல்லை. இப்போ நீங்க புக் படிச்சீங்க, அதுல ஏதாவது ரிலேட்டடா நீங்க பண்றீங்களா? இல்ல. ஆனா எனக்கு வந்து ஹவு டு டாக் டு பீப்புள், ஐ மீட் டிஃப்ரெண்ட் பீப்புள், டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ், டிஃப்ரெண்ட் குவிசின், இதெல்லாமே வந்து நான் ரொம்ப ஏர்லியில கத்துக்கிட்டேன். எப்படி பிஹேவ் பண்ணணும், எப்படி பிஹேவ் பண்ணக்கூடாது. ஸோ ஐ ஃபீல் தட் வாஸ் அ ப்ரிவிலேஜ். எனக்கு வந்து அது ப்ரிவிலேஜ். ஆனா இதுல வந்து என்ன பண்ணணும்னா கிரவுண்டடா இருக்கணும். அதை எங்க அம்மா நல்லா பாத்துக்கிட்டாங்க. ஏதாவது பேசினா சப்புன்னு போட்டுருவாங்க. ஸோ ஐ வாஸ் ஆல்வேஸ் வெரி கிரவுண்டட். ஐ ஃபீல் ஐ டென்ட் மிஸ், ஐ don't think I missed any of that. ஓகே. அதாவது நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிறத விட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஏர்லி ஸ்டேஜ்லயே கிடைச்சது அப்படிங்கிறது யூ ஃபீல் லக்கி. I am feeling very lucky. ஓகே. அந்த டைம்ல வந்து உங்களால மறக்க முடியாத விஷயம் எது? ஷூட்டிங் டைம்ல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் ஒன் இஸ் நிறைய பேர் கூட நடிச்சோம். நமக்கு வந்து ரொம்ப இன்னசென்டா இருந்துட்டோம். நமக்கு தெரியல. இப்போ நான் வந்து பிரபுதேவா சார் கூட பண்ணும்போது பிரபுதேவா சார் அதுக்கப்புறம் நடிச்சு முடிச்ச அப்புறம் தான் வந்து யூ ஆக்டட் வித் இந்தியாஸ் மைக்கேல் ஜாக்சன் அப்படின்னு ஒரு ப்ரெஷர் வந்து அப்பதான் கொடுத்தாங்க. நடிக்கும் போது இட் வாஸ் லைக் ஈஸி. அண்ட் எனக்கு வந்து அந்த ஆக்ஷன் கட் வரைக்கும் அந்த ஒரு டைம் இருக்குல்ல, தட் வாஸ் மை மோஸ்ட் ஃபேவரட் பீரியட். அதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் ஐ வாசன்ட் வெரி என்ன சொல்றது ஹாப்பின்னு இல்ல, இட்ஸ் வேர்ல்ட் இஸ் டிஃப்ரெண்ட். அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இந்த வேர்ல்ட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். பட் yeah, I loved every bit of it. I enjoyed every bit of my being in the industry. ஓகே. நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா பிரபுதேவா அவர்கள் கூட நடிச்சது அப்படிங்கிறது எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க. பட் அந்த சாங் வந்து இப்போ வரைக்கும் ஹிட் தெரியுமா? இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ் கூட அதை விரும்பி பாக்குறாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த ஷூட்டிங் டைம்ல, ஞாபகம் இருக்கா? ஸோ இது வந்து எனக்கு எப்படி கிடைச்சதுன்னா ஆடிஷன் தான். நான் ஃபர்ஸ்ட் ஆட்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சேனல்ல வந்து ஆங்கரிங் பண்ணிட்டு இருந்தேன் 7 வயசு அப்போ. ஸோ ஒரு மாடல் கோஆர்டினேட்டர் வந்து இந்த மாதிரி படம் பண்றாங்க, யாரெல்லாம் சொல்லவே இல்லை, ஆடிஷன் இருக்கு போயிட்டு வாமா அப்படின்னாங்க. நிறைய குழந்தைங்க இருந்தாங்க அங்க. ஸோ ஐ வென்ட் ஃபார் த ஆடிஷன் ரூம். அங்க பிரபுதேவா சார் இருந்தாரு, டைரக்டர், ப்ரொடியூசர், நிறைய பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு அப்போ வந்து எனக்கு தமிழ் அந்த அளவுக்கு வந்து தமிழ் கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இருந்தாலும் ஐ வாஸ் மேனேஜிங். அந்த ஃபர்ஸ்ட் திங் என்ன கேட்டாங்கன்னா ஆட தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ எனக்கு ஓவர் கான்ஃபிடன்ஸ். நமக்கு 7-8 வயசுல என்னங்க தெரியும். அண்ட் நான் வந்து கிளாசிக்கல் டான்ஸர். எங்க அம்மா ஆல்சோ வாஸ் கிளாசிக்கல் டான்ஸர், ஐ வாஸ் கிளாசிக்கல் டான்ஸர். ஸோ உடனே நல்லா பண்ணி முடிச்சுட்டு ஐ நோ நவரசெல்லாம் எனக்கு தெரியும், சிங்காரம் வீடு எல்லாம் ஃபுல்லாக நடிச்சு காமிச்சு தள்ளி விட்டு அதுக்கப்புறம் ஓகே சூப்பர், ரொம்ப ஜாலியா இருக்கு அந்த பொண்ணு, ஓகே சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. ஸோ நாங்கள் வந்துட்டோம். நார்மலா போயிட்டு இருந்தது. தென் மை மாடல் கோஆர்டினேட்டர் கால் மீன்ஸ் உனக்கு அந்த ரோல் கிடைச்சிருச்சு. ஸோ ஐ வாஸ் ஹாப்பி அபவுட் த பார்ட் தட் நான் நடிக்க போறேன், ஒரு படத்துல நடிக்க போறேன். ஏன்னா அது ஃபர்ஸ்ட் படம், படத்துல நடிக்க போறேன். அந்த ஒரு சந்தோஷம் தான் தவிர இவ்வளோ பெரிய லெஜெண்ட். அப்போ வந்து அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸும் பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ், இப்போ அது இல்ல, பட் வெரி பிக் ப்ரொடக்ஷன் ஹவுஸ். லைலா மேம் இருந்தாங்க, இல்ல ஹிந்தி நேஹா அவங்க இருந்தாங்க. அந்த ஃபுல் ஷூட்டிங்கே வந்து சோ ஃபன். அண்ட் இந்த டைரக்டரோட என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா சார் வந்து எப்பவுமே வந்து இதுதான் டைலாக் இப்படிதான் பேசும், அந்த ஒரு ஸ்ட்ரிக்ட்னஸே இல்லை. he will say நம்ம சொல்லிப்போம் அந்த மாதிரி. he leave you to your இப்படிதான் நடிக்கணும் சொல்லவே இல்லை. அண்ட் பிரபுதேவா சார் கூட அவர் வந்து வெறும் டான்ஸ் ஷூட்டிங் மட்டும் அப்பதான் ஸ்ட்ரிக்ட். மீதி டைம்லலாம் செம ஜாலி, இதான் விளையாட்டுனே இருப்பாரு, சொல்லினே இருப்பாரு. பட் அந்த டான்ஸ் ஷூட்டிங் பண்ணும்போது மட்டும் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரா இருப்பாரு. நீங்க அந்த மாதிரி எதுவும் அவர்கிட்ட லேர்ன் பண்ணது ஒரு பக்கம் இருக்கும், பட் எதுவும் திட்டெல்லாம் வாங்கியிருக்கீங்களா? அப்போ டான்ஸ் ஸ்டெப் அப்போ திட்டு வாங்கியிருக்கேன். என்னன்னா ஒரு ஸ்டெப் வந்து எனக்கு ஒழுங்கா வரல,
ஸோ அதுக்கு வந்து நான் வர்ற வரைக்கும் அந்த ஸ்டெப் வர வரைக்கும் he made sure I learned it. ஓகே ஸோ அந்த மாதிரி ஓகே ஓகே ஸோ எஸ் அதுக்கப்புறம் நிறைய படங்கள் எடுத்து நடிச்சீங்க. இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு பேக் போன் அப்படிங்கிறது கண்டிப்பா அந்த டைம்ல உங்க அம்மா அப்படிங்கிறது வந்து சொல்லலாம். ஸோ அம்மாவை தாண்டி ஃபேமிலி சப்போர்ட் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு, இல்ல அந்த அந்த சுச்சுவேஷன் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அந்த டைம்ல? அந்த அளவுக்கு ஃபேமிலி சப்போர்ட் எல்லாம் கிடையாது. எங்க அம்மா மட்டும் தான் சப்போர்ட்டா இருந்தாங்க. ஏன்னா எங்க அம்மா கிளாசிக்கல் டான்சர்னால she loved art field. ஓகே ஸோ எந்த டைப் ஆஃப் ஆர்ட்டா இருந்தாலும் she loved it and she used to do ads also. ஸோ நடுவில் நானும் ads எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஆஃபர் வந்து நம்ம லேப்ல வந்து விழும்போது யூ ஹாவ் டு டேக் தர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா எவ்ரிபடி நிறைய பேர் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி தேடி போவாங்க. நமக்கு இங்க கிடைக்கும் போது அதுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். தட் மீன்ஸ் யூ ஆர் மென்ட் டு பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எங்க அப்பா வந்து கம்ப்ளீட்டா ஆப்போசிட். ஹி வாஸ் அ கோஸ்ட் கார்ட் பைலட். ஸோ அவர் வந்து படிக்கணும், இது பண்ணணும், அது பண்ணணும். அண்ட் ஹி வாஸ் நாட் வெரி இன்ட்ரெஸ்டட் இன் ஆக்டிங். மற்ற குடும்பத்தார் வந்து பாத்தீங்கன்னா சினிமா ஃபீல்டா அந்த மாதிரி அந்த ஒரு 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 பேடா பாக்குற ஒரு ஒரு ஃபேமிலி தான். பட் சக்சஸ் வந்த அப்புறம் அப்படிலாம் பேச ஆரம்பிச்சாங்க. பட் எங்க அம்மா எப்பவுமே வந்து she kept me in that shell. You do your job, come back. You're doing a good job. அவ்வளவுதான். She kept me in that bubble. So மத்தவங்களோட அந்த சகாசமோ அது எல்லாமே வந்து எனக்கு அஃபெக்டே ஆகல. ஓகே ஓகே உங்களுக்கு நீங்க சொன்னீங்க சினிமா ஃபீல்ட் அப்படிங்கிறது அந்த ஆக்ஷன் கட்டுக்குள்ள அவ்வளோ என்ஜாய் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பக்கம் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தீங்க. பட் பேரலா உங்க ஸ்டடீஸ் அண்ட் ஃபேமிலி சிச்சுவேஷன் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு உங்க ஸ்டடீஸ் எல்லாம் நான் பண்ணேனா தெரியல. ஸ்டடீஸ் வந்து நான் வித்யாமந்திரில படிச்சேன். பட் என்னை வந்து ப்ளூ மூன்னு கூப்பிடுவாங்க ஸ்கூல்ல. நான் எப்பயாவது தான் நான் ஸ்கூல் போவேன். பட் ஐ சம்ஹவ் ஃபினிஷ்ட் ஸ்டடிங். காலேஜ் நான் பண்ணல. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நிறைய இன்டர்வியூஸ்ல நான் காலேஜ்லாம் படிச்சிருக்கேன்னு சொன்னேன். ஏன்னா அப்போல்லாம் வந்து மானம் போயிடும்னு ஒரு இது. இப்போ நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போ வந்து ஐ எம் த போல்ட் கேர்ள் அப்படி ஆயிட்டேன். அதனால ஐ டிட் only till 12th. அதுக்கப்புறம் ஐ couldn't study because எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. B எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. C I was very busy in shooting. And ஆக்ஷன் கட்டுக்கு நடுவுலனா I realize that as you grow, no, இந்த gossip கச்ச பேசுறது, I never used to like that part, you know. And அந்த ஆக்ஷன் கட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் சினிமா உலகம் வந்து வெரி டிஃப்ரெண்ட். அது ஒரு வேற உலகம். அண்ட் வீட்டில் எப்படி பார்த்தீங்கன்னா எங்க அப்பா வாஸ் அ ஆல்கஹாலிக் அண்ட் வந்து அப்யூசிவ். பயங்கரமா போட்டு அடிப்பாரு. அடிநாட்டி எனக்கு இங்க ஒரு 6 ஸ்டிச்சஸ், இங்க ஒரு 12 ஸ்டிச்சஸ், இங்க ஒரு ஸ்டிச்சஸ். எனக்கு அடிநாட்டி எனக்கும் இல்ல அம்மாவோட கை உடைச்செல்லாம் நான் பார்த்திருக்கேன். ஸோ இட் வாசன்ட் அ வெரி ஹாப்பி என்வாயர்மெண்ட். ஸோ எனக்கு ஷூட்டிங் வரும்போது ஐ யூஸ்ட் டு பி ஹாப்பி. ஸோ அம்மாவும் ஃபர்ஸ்ட் நான் ஒரு 18 years வரைக்கும் எங்க அம்மா ஷூட்டிங் வந்துட்டு இருந்தாங்க. தட் வாஸ் ஆர் ஹாப்பி ஸ்பேஸ். ஸோ இந்த பக்கம் இப்படி இருந்ததுனால அது உங்களுக்கு ஒரு ரிலீஃபா இருந்துச்சு, ஒரு ஹாப்பி ஸ்பேஸா இருந்தது. ஆமா. ஓகே ஓகே ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன் கடந்து நடிப்புல வந்து நீங்க ஒரு மைல் ஸ்டோன் வச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது அம்மா இல்லாத அந்த தருணம் அப்படிங்கிறது நீங்க ரியலைஸ் பண்ணியிருப்பீங்கல்ல, அது எப்படி இருந்துச்சு அந்த நாள்? 24th December 2014. நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். லைக் இட் வாஸ் அ டே மை சோல் லெஃப்ட். அன்னைக்கு வந்து அந்த கல்யாணியும் இறந்துட்டா. இப்போ உங்க முன்னாடி இருக்கிற கல்யாணி வந்து வேற பிகாஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எவ்ரிதிங். பட் பீனா எங்க அம்மாவோட கல்யாணி வந்து அன்னைக்கே இறந்துட்டா. பட் அந்த நாள் என்னன்னா ஒரு குழந்தைத்தனமா இருந்த ஒரு பொண்ணு. எனக்கு அம்மா இறக்குற வரைக்கும் எனக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் எப்படி பண்ணணும்னு தெரியாது, செக் எப்படி தேடணும், செலான் எப்படி எதுவுமே எனக்கு தெரியாது. இட்ஸ் அ ஸ்டூபிட், இட்ஸ் அ பேட் திங். எவ்ரிபடி ஷுட் லேர்ன் தட். ஓகே, இட்ஸ் பேட் தட் ஐ டிடன்ட் நோ தட். பட் அப்படி வளர்த்துட்டாங்க. ஏன்னா உனக்கு ஃபோக்கஸ் வந்து சினிமா, உனக்கு ஃபோக்கஸ் வந்து வேலையில வச்சுக்கோங்கிற மாதிரி தான் எங்க அம்மா இருந்தாங்க. எங்க அம்மா இறந்த அன்னைக்கு எல்லாமே நான் தனியா பண்ணேன். போலீஸோட பேசுறதா இருக்கட்டும், எங்க அம்மா வந்து இறக்கி அந்த கிரிமட்டோரியம் புக் பண்றதா இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸா கூப்பிடுறதா இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸுக்கு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் கொடுக்கறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அந்த 23 இயரோட பொண்ணு வந்து தனியா பண்ணான். ஸோ ஐ டோன்ட் நோ வேர் ஐ காட் ஸ்ட்ரென்த் ஃப்ரம். ஏன்னா ரீசெண்டாக கூட எங்கள் அப்பா கிட்ட பேசும்போது சொன்னாங்க, எப்படி அன்னைக்கு எப்படி எல்லாமே தனியாக பண்ணேன். ஏன்னா எங்கள் அப்பா வந்து எப்படியே ஒரு டெட் பாடி மாதிரி அப்படியே உட்காந்துட்டாரு. என் ஹஸ்பண்ட் வந்து அவருக்கு தமிழ் தெரியாது. ஸோ அவரை வந்து அந்த ஹாஸ்பிட்டல் அம்மாவை கூப்பிட்டு போய் அந்த ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் பண்ணியிருக்கோ அப்படின்னு சொன்னேன். இதுக்கெல்லாம் நடுவில் நான் தனியாக தான் இருந்தேன். அண்ட் நான் தான் எங்கள் அம்மாவை கண்டுபிடிச்சேன். அந்த டோரை உடைச்சு நான் தான் எங்கள் அம்மாவை ஃபர்ஸ்ட் பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஆக்சுவலி மனுஷங்களோட அந்த இது எனக்கு
அன்னைக்கு தான் வந்து ஐ ஸ்டாப்ட் பிலீவிங் அண்ட் ட்ரஸ்டிங் இன் ஹியூமனிட்டி அலாட். ஏன்னா அன்னைக்கு வந்து நான் நிறைய பேரோட வீடு போய் தட்டி கேட்டேன், ஹெல்ப் பண்றீங்களா, யாருமே ஹெல்ப் பண்றேன். என் வீடு பெஸ்னக்கிறதுனால போலீஸ் பெட்ரோல், இன்னும் அடுத்த நாள் வந்து கிறிஸ்மஸ், ஸோ போலீஸ் பெட்ரோல் போயிட்டு இருந்துச்சு. அவங்கள பிடிச்சு மேலே கொண்டு வந்து அவங்க எனக்கு கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருந்து நான் அவங்க கிட்ட சொல்றேன், நீங்க இறக்குங்க, அப்புறம் என்ன வேணா பேசுங்க, பிரச்சனை இல்லை, நான் சொல்றேன் அப்படின்ட்டு. இட்ஸ் இட் இஸ் லாட் ஆஃப் இஷ்யூஸ். அப்புறம் லேடி போலீஸ் வரணும், ஃபோட்டோ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது. பட் நான் கடைசியாக எங்கள் அம்மா பார்த்தது அந்த ஒரு இதுலாம். ஏன்னா நான் அம்மா அந்த இறந்த அப்புறம் அந்த இதுலேயும் நான் பார்க்கல, கொண்டு போகும்போதும் நான் பார்க்கல. அப்புறம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து என்னையும் அப்பாவும் பிளேம் பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது. பட் மை மாம் அவங்க இறந்த அப்புறம் ஐ திங்க் ஆஃப்டர் 3 days அவங்களோட ரூமில் அப்போதான் போகிறேன், வாலில் வந்து fed up of life, nothing more to live for அப்படின்னு வந்து நல்ல அந்த என்ன சொல்ற, நான் பண்ண போறேன்ற ஒரு இதுல தான் அவங்க எழுதினாங்க. அப்புறம் டாக்டர்ஸும் அந்த பார்ப்பாங்களா டாப்ஸி, அவங்களும் சொன்னாங்க she really wanted to do it. ஏன்னா அவங்க கை வந்து இப்படியே இருந்துச்சு and there was no liquid come out from her body and அந்த சேரும் வந்து நகரவே இல்லை, சேரும் அப்படி இருந்துச்சு. ஸோ she wanted to do it. And அதுக்கப்புறமா வந்து என் வாழ்க்கை I don't know how I lived, to be honest. இன்னைக்கு வரைக்கும் I don't know how I'm living. பட் நான் ஸ்லோவாக வந்து டிப்ரெஷன் பற்றி கற்றுக்கிட்டேன். நான் I also started going to depression. ஸோ ஒரு குழந்தை, அதுக்கப்புறம் had a back surgery. அதுக்கப்புறம் வந்து சரி ஒரு குழந்தை வந்தால் எல்லாம் சரியாயிடும். அது வெரி வெரி முட்டாள்தனமான ஒரு விஷயம். குழந்தை வந்தால் எல்லாம் சரியாயிடும். பட் I have a beautiful baby. I was pregnant. I realized that I need help. நானே ஒரு தெரபிஸ்ட்டை கண்டுபிடிச்சு I started going for therapy. And slowly it started helping me. நவ்யா பிறந்த அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் ஒன்று இருக்கு, அந்த கர்மத்தையும் அனுபவிச்சேன். அது வந்து நாங்கள் யூகேல இருந்தோம். ஸோ குழந்தை தனியா 2 மாசம் குழந்தை, வீடு பெருக்கணும், வீடு துடைக்கணும், குக்கிங் பண்ணணும், ஹஸ்பண்ட் போறார், ஆல் திஸ் வாஸ் a lot for me. அப்புறம் திரும்பி வந்த அப்புறம் ஃபுல் ஸ்ட்ரெஸ், டென்ஷன் அண்ட் ஆல் தட். அதுக்கப்புறம் இப்போ 1.5 வருஷம் முன்னாடி I had another back surgery. It's been a roller coaster. ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து அம்மா இருந்தாங்கன்னா இந்த மாதிரி நடந்திருக்குமா, அம்மா இருந்தாங்கன்னா இந்த மாதிரி நடந்திருக்குமா. ஸோ தட் டே இஸ், அந்த நாள், அந்த 24th December நடந்த மார்னிங்லேருந்து நெக்ஸ்ட் 2 days வரைக்கும் என்னென்ன நடந்தது, டைமிங் எல்லாமே எனக்கு அப்படி ஞாபகம் இருக்கு. இட்ஸ் ஸோ கிளியர் இன் மை பிரெயின். அண்ட் நிறைய பேர் வந்து என்ன தான் சொல்லுவாங்க, மருந்துரு, அது தாண்டி வா. எப்படிங்க தாண்டி போக முடியும்? You cannot தாண்டி go anything. These all are high based traumas. அதுவும் நீங்க வந்து உங்க அம்மாவை பாக்குறீங்க, அப்படி அப்புறம் நீங்க தான் அன்னைக்கு எல்லாமே பண்றீங்க, அண்ட் உங்க அம்மா வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் எல்லாமே இருக்கும்போது you cannot move on from that. அதுல இருந்து கொஞ்சம் ஹீல் பண்ணலாம், அதுல இருந்து வந்து go through it. You can't go jump it and go. So yeah, I'm learning I'm healing slowly, finding out my way. ஸோ எஸ், நீங்கள் சொல்கிறது கேட்கும்போது வந்து அவ்வளோ எந்த அளவுக்கு அது உங்களுக்கு ஒரு மனசில் ஆறாத வடுவாக இருந்தது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. பட் என்ன ரீசன் அதை அவங்க கோ த்ரூ பண்ணுறதுக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ஸோ பேசிக்லி வந்து ஷி வாஸ் கோயிங் த்ரூ டிப்ரெஷன். ஆனால் நம்மளோட அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா டிப்ரெஷனா அப்படின்னு ஒரு வார்த்தையே கிடையாதே அப்படின்வாங்க. அதெல்லாம் வந்துட்டு போறோமா, ஒரு சில டைம் வந்து டல்லா இருக்கும், சில டைம் சரியாயிடும், அதெல்லாம் சகஜம் அப்படின்ட்டு முடிச்சிருவாங்க. There are a lot of people who have gone through depression, நம்ம அம்மா அப்பா ஜெனரேஷன்ல, and they have died. ஆனா அவங்களுக்கு தெரியாத அந்த டிப்ரெஷன். ஸோ அது கண்டுபிடிச்சி, இப்போ கேன்சர் வரதுக்கு முன்னாடி கேன்சர்னு தெரியுமா, அதுக்கு அந்த வேர்ட் கண்டுபிடிச்ச அப்புறம் தானே தெரியும். சிமிலர்லி லைக் தட். ஸோ எங்கள் அம்மா வாஸ் கோயிங் த்ரூ டிப்ரெஷன். அண்ட் இப்போ நான் நோட்டீஸ் பண்ணும்போது எங்கள் அம்மா வந்து 6 மாதம் முன்னாடி ஷி ஸ்டாப் ட்ரெஸ்ஸிங் அப். எங்கள் அம்மாவுக்கு ட்ரெஸ் அப் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். இப்போ நானும் எங்கள் அம்மாவும் சேம், நான் போட்ட ட்ரெஸ் அவங்களும் போடுவாங்க. வி யூஸ் டு மிக்ஸ் மேட்ச் அண்ட் வேர், பிகாஸ் அவங்க என்ன மாதிரி தான் இருப்பாங்க, சேம் ஹைட், சேம் வெயிட், எல்லாமே சேம். ஸோ ஷி ஷுட் ட்ரெஸ் வெல், மேக் எவ்ரிதிங், ஷி டு பி, எப்போ பார்த்தீங்கன்னா ஷுட் பி லைக் ப்ராப்பர். she stopped doing that. அவங்களுக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும், அது ஸ்டாப் பண்ணாங்க. ஜிம், யோகா இதெல்லாம் போயிட்டு இருந்தாங்க, அது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது எல்லாமே நான் நோட்டீஸ் பண்ணவே இல்லை. திடீர்னு சொல்லுவாங்க, இனிமே வாழ்ந்து என்ன பிரயோஜனம், போறோம் 49 வயசு போறோம். இப்படி பேசும்போது என்னமா சொல்றேன், ஐயா படத்துக்கு போலாமா, உடனே நான் டாபிக் சேஞ்ச் பண்ணேன். தட் வாஸ் ராங்.
ஆக்சுவலா வாஸ்தவமா என்னாச்சு, ஏன் எப்படி பேசுற, ஏதாவது பேசுறியா, என்னாச்சு அப்படின்னு நான் சொல்லிருக்கணும். அண்ட் அம்மாவுக்கு வந்து அப்ப நாலேஜ் கிடையாது. இது வந்து டிப்ரெஷன், நான் வந்து தெரபிஸ்ட் கிட்ட போகணும், இது ஆக்சுவலி ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறது அம்மாவுக்கு அன்னைக்கு தெரியாது. ஓகே ஓகே. அண்ட் இன்னைக்கு வந்து எங்க அம்மா நிறைய டைரி எழுதுவாங்க. ஸோ அந்த டைரியில நிறைய எழுந்தது, ஐ எம் நாட் ஓகே, என்னால் இது பண்ண முடியல, ஐ எம் ஃபீலிங் வெரி லாஸ்ட், ஐ எம் ஃபீலிங் நம், இந்த மாதிரிலாம் வார்த்தை ஏற்றும்போது அது now I know that she was going through depression. ஓகே ஓகே. பட் நீங்க அப்பா கிட்ட அதுக்கப்புறம் எதுவும் பேசுனீங்களா? என்ன நடந்துச்சு? நீங்க ஒரு அளவுக்கு மேல இல்ல, எங்க அப்பாக்கு இன்னைக்கு வரைக்கும் he doesn't understand it is a mental health issue. He doesn't understand that ஒரு mental health ஒரு இஷ்யூவேனே அவர் பார்க்க மாட்டேங்கிறாரு. ஓகே. So he just saying she's gone through so much, so அந்த மாதிரி. But there is something called as mental health issues. அது நிறைய பேருக்கு தெரியாது. அண்ட் இப்போ வந்து கேன்சர் விட கோடோட டெத்ஸ் விட now the highest rate of death is by suicide. It is extremely sad, but nobody is understanding that இது வந்து நிஜமாலே ஒரு mental health issue and there are people to help you. இருக்காங்க. ஸோ அப்பாவுக்கும் வந்து அது சொல்லி புரிய வைக்க முடியல. நான் அவரை புரிய வைக்கிறதுக்குள்ள எனக்கு மென்டல் ஆயிடும், ஐ வில் கோ கிரேசி. ஸோ அவருக்கு புரிஞ்ச வரைக்கும் சரி. ஓகே. ஸோ எஸ், இப்போ அம்மா அப்படிங்கிறது உங்க பார்ட் ஆஃப் லைஃப்ங்க தாண்டி உங்களோட லைஃப் அப்படின்னே சொல்லலாம் இல்லையா? ஸோ அந்த ஒரு ரோல் உங்களுக்கு வந்து ஒரு குழந்தை வருது, நீங்க வந்து அம்மாவாக்குறீங்க அப்படிங்கிற அந்த தருணம் வந்து எப்படி இருந்துச்சு ஆக்சுவலா? ஓகே, இதுல வந்து என்ன சின்ன ஒரு காமெடி இருக்கு. ஸோ நான் ப்ரெக்னென்ட் ஆகும்போது ஸோ எங்கள் அம்மா வந்து அவங்க ப்ரெக்னென்ட் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு பெண் குழந்தை தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக வெஜிடேரியனாக இருப்பேன் அப்படிலாம் சொல்லி வேண்டுதல் பண்ணியிருந்தாங்க. எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் சரி நான் வெஜிடேரியனாக தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறமா வந்து ஆனால் என் வயிறு பார்த்து எல்லாருமே ஆம்பளுக்கு பாய் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, இப்படி இருந்தா சொல்லுவாங்க, பாய் தான். I was so strong and நான் வந்து என்னோட அந்த அடி வயிற்றுல இருந்து ஒரு விஷயம் இருக்கும்ல, மனசுக்குள்ள ஒரு கட் ஃபீலிங் இருக்கும்ல, I knew it's going to be a girl. Okay. So literally everybody, maybe 1 or 2 என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் சொன்னாங்க அம்மா பொண்ணாதான் இருக்கும். ரோஹித் எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சாரு, அப்ப பையனா பிறந்துட்டா நீ தூக்கி போட்டுருவியா, இல்ல நீ என்ன சொல்ற எனக்கு புரியலையே, பொண்ணாதான் இருக்கும், ஏன் அப்படி யோசிக்கிறேன். நான் பேர் பார்க்கும்போது கூட பொன் பேர் தான் பார்த்தேன், பசங்க பேர் பார்க்கவே இல்லை. 200% ஐ வாஸ் வெரி ஷூர். சோ அந்த அவங்க டெலிவரி பண்ணும்போது கேட்டுட்டு இருந்தாங்க, நான் கேட்டேன், நான் ஜாலியா தான் இந்த டெலிவரியில. ஒன் திங் நவ்யா எனக்கு வந்து அவ்வளவு கஷ்டம் கொடுக்கல எனக்கு, டச் வுட். சோ டாக்டர் கேக்குறேன், பாயா கேர்ளா, பேபி கல்யாணி, பாயா கேர்ளா, அம்மா சின்ன கல்யாணி, அதெல்லாம் தெரியாது எனக்கு, பாயா கேர்ளா, கேர்ள் நான் கேர்ள் அப்படின்னாங்க. அந்த அளவுக்கு டாக்டர் டென்ஷன் பண்ணி விட்டேன். பட் தட் வாஸ் லைக் ஐ ரியலி ஃபெல். அண்ட் எங்க அம்மா லியோ, இந்த பொண்ணும் லியோ, என் பொண்ணும் லியோ. அண்ட் ஆக்சுவலி ஐ டோன்ட் நோ, இது வந்து நம்மளாம் நினைக்கிறோமா இல்ல இட்ஸ் ஓகே, பட் ஃபார் மீ, ஏன்னா என்னை விட நிறைய எங்க அம்மாவை தெரிஞ்ச நிறைய பேர் வந்து நவ்யா பார்க்கும்போது அவங்க கூட ஷாக் ஆகி, அப்படியே பீனா மாதிரி இருக்கா, புரியலையே, லைக் ஷி லுக்ஸ் லைக் பீனா அப்படின்றாங்க. ஸோ எனக்கு தெரியுது, பட் மேபி நான் பயாஸ்டா இருக்கிறதுனால எனக்கு தெரியுதோ என்னமோன்னு நினைச்சேன். பட் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஷி லுக்ஸ் a lot like my mother. இந்த கேரக்டர் நிறைய எங்க அம்மா கேரக்டர் இருக்கு. ஸோ எஸ், நான் உங்ககிட்ட கேட்கும்போது கூட சொன்னீங்க மதர்ஸ் டே வந்து எனக்கு டெய்லியும் தான், பர்டிகுலரா ஒரு டே கிடையாது அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருந்தீங்க. நீங்க வந்து மதர் அப்படிங்கிற அந்த நீங்க விஜய் கல்யாணி, பேபி கல்யாணியா இருந்திருப்பீங்க, அதுக்கப்புறம் ஒரு அடல்ட், அதுக்கப்புறம் அம்மா அப்படிங்கிற அந்த ரோல் வரும்போது வந்து உங்களுக்குள்ள ஏதோ சேஞ்சஸ் நடந்துச்சா, இல்லை நீங்க எப்படி டேக் கேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க? I think changes happen automatically. என் மனசுக்குள்ள நான் இன்னும் அந்த பேபி கல்யாணி, அந்த 16 வயசு 18 வயசு என் மனசுக்குள்ள இன்னும் அப்படிதான். பட் ஆட்டோமேட்டிக்லி ஐ திங்க் தட்ஸ் a very female thing இல்ல, அது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து அது நேச்சுரலாவே வரும். இப்போ நான் ஆக்சுவலி என்னோட இன்ஸ்டாகிராம்ல நிறைய மதர்ஸ் கிட்ட சொல்லியிருக்கேன், உங்களுக்கு என்ன இன்ஸ்டிங்க்ட் வருதோ உங்க குழந்தைங்களுக்கு நீங்க அதுதான் பண்ணணும். இவங்க சொல்றாங்க, மாமியார் சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க இப்படிதான் பண்ணணும்னு கிடையாது. உங்களுக்கு ஒரு இன்ஸ்டிங்க்ட் இருக்கும், எனக்கு என் குழந்தைக்கு இப்படிதான் நான் வளர்ப்பேன், இல்ல இதுதான் அவளுக்கு கரெக்ட், இதுதான் அவளுக்கு தப்புன்னு உங்களுக்கே ஒண்ணு தோணும், அது நீங்க பண்ணாலே போறோம். தட் இஸ் யுவர் மதர் இன்ஸ்டிங். ஸோ அது அவ பிறந்தப்பறம் கூட ஐ வென்ட் த்ரூ போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன். எனக்கு ஒரு 3 மாசம் ஆச்சு, இது என் குழந்தையா இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு 3 மாசம் ஆச்சு. பட் ஆஃப்டர் தட் எவ்ரிதிங் கேம் நேச்சுரலி டு மீ. அண்ட் யூ ஸ்டார்ட் falling in love with that child every day.
ஒரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா யூ ஃபீல் மோர், யூ கெட் மோர் இன் லவ் வித் ஹர். ஸோ இட்ஸ் பீன் கிரேட் சோ ஃபார். ஸோ நீங்க வந்து இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்களா டே பை டே வந்து அது க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அம்மா மாதிரி இருக்காங்க, கேரக்டரும் அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி இருக்கு அந்த டுகெதர் டிராவல் அப்படிங்கிறது? நீங்க என்ன லேர்ன் பண்ணீங்க, இல்ல அவங்க வந்து உங்களுக்கு என்ன கத்து கொடுத்தாங்க? நான் ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டது பேஷன்ஸ். நீங்க பேஷண்ட், நிறைய பேஷன்ஸ் இருக்கணும். ஓகே. Then I also learned some அந்த unconditional love சொல்லுவாங்கல்ல, அது I'm learning from her. நம்ம வந்து நம்ம அம்மா கிட்ட இருந்து வாங்கி பண்ணிருப்போம். பட் I love her. I am realizing that ஒருத்தரை இவ்வளோ லவ் பண்ண முடியுமா என்னால, எங்க அம்மாக்கு அப்புறம் என்னால இவ்வளோ லவ் பண்ண முடியுமானா I can do anything for that child. Okay. It's like that. And she also showed that love to me. இதுல என்னன்னா, இப்போ நான் அதை சொன்னேன், அழுதேன்னா அவன் வந்து கட்டி பிடிச்சாமா இட்ஸ் ஓகே ஓகே அப்படின்னு மடியில் உட்காந்து ஷீல் வெயிட் ஃபார் மீ. ஷீ இஸ் வெரி சென்சிட்டிவ் அண்ட் வெரி எம்பத்தட்டிக். ஸ்கூல்ல சொல்லுவாங்க பயங்கர சென்சிட்டிவ் குழந்தைங்க, பட் ஐ லைக் தட் பிகாஸ் ஷீ இஸ் ஆல்வேஸ் டேக்கிங் கேர் ஆஃப் எவ்ரிபடி. ஐ யூ ஓகே அண்ட் I like that about my child. She's very loving, she's very kind. So I'm learning small cute things from her. ஓகே. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, ஒரு காமன் திங் தான் நான் சொல்றேன், பெண் குழந்தை பிறந்தா வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா வளர்க்கணும் இந்த சொசைட்டில அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து என்னது? ஆப்போசிட். ஆண் குழந்தைங்க தான் இனிமே வந்து நல்லா எஜுகேஷன் பண்ணி யூ ஹவ் டு டீச் தெம் ப்ராப்பர்லி ஹவு டு பிஹேவ் வென் டு கோ அவுட். பட் பெண் குழந்தைங்களுக்கு வந்து யூ ஷுட் டெல் தெம் வேர்ல்ட் இஸ் யுவர் ஆயிஸ்டர். உனக்கு என்ன பண்ணணும்னு இருந்ததோ நீ பண்ணு. யூ ஷுட் டூ வாட் எவர் யூ வாண்ட் டு டூ இன் லைஃப். பட் ரைட், ஐ ஆல்சோ ஆனஸ்ட்லி ஐ கோயிங் டு மேக் ஹர் லேர்ன் ஏதாவது ஒரு என்ன சொல்றது, கராட்டேயோ இல்ல தாய்ச்சியோ. ஐ வாண்ட் ஹர் டு லேர்ன் ஜஸ்ட் ஃபார் அ சேஃப்டி. பட் மோர் தேன் தட், இந்த ஒரு 20-25 ஆயிடுச்சு, another 10-15 years she'll also grow up. அதுக்குள்ள hopefully the boys will learn better and the world will become a better place. So அவங்களோட ஜெனரேஷன் அப்படிங்கிற அந்த பசங்க மாறிடுவாங்க அப்படின்னு I hope they change. இப்போ வந்து இப்போ நம்ம செக்ஸ் எஜுகேஷனே இன்னும் ஃபுல்லா ஸ்கூல்ஸ்ல வரல. அங்கேருந்து ஆரம்பிச்சு மென்டல் ஹெல்த் பத்தி பேசி இது எப்போ வரும்னு தெரியல. பட் I want to tell her she should be able to do anything and she's girl அப்படி இல்ல, she's a human, she's a fantastic human. That's all there should be to it. இந்த இர்ஃபான் வந்து மோகன்லால் கிட்ட அந்த கேள்வி கேட்ட மாதிரி zero knowledge, he doesn't know what he's talking. அதே மாதிரி நிறைய விஜேஸ்க்கு வந்து they have no knowledge, they want to dress well and அவங்களுக்கு தெரியணும். இப்போ ஜென்டில் பேரண்டிங் ஆரம்பிச்சிருக்காங்க, அது என்னமோ எனக்கு புரியல. ஜென்டிலா நடந்துக்கணுமா அது எப்படின்னு தெரியல. க்ளோஸ் ரிலேட்டிவ் நவ்யா பார்த்துட்டு ஏன் இப்படி கருத்து போயிட்டா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவளுக்கு 6 வயசு, வெயில சுத்திட்டு இருக்கு. நாங்க என்னமோ ஐஸ்வர்யா கலரோ இல்ல விளக்கற கலரோ நான் இருக்கோம் இல்ல, என்ன கலர் எங்களுக்கு 2 பேருக்கு அந்த கலர் தான் வரும்.